தசகம் 11 சனகாதியர்களுக்கு தர்சனம். முதல் ஸ்லோகம். கிரமேண சர்க்கே. கிரமப்படி சர்க்கேன படைப்பு. கிரமப்படி படைப்பு தொழிலை பிரம்மா செய்து கொண்டிருக்கிறார். பரிவர்த்தமானி. அந்த படைப்பு தொழிலானது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. எப்படின்னா முதல்ல ரிஷிகள், முனிவர்கள், அதுக்கப்புறம் அவருடைய உடலில் இருந்தே ஸ்வயம்புமனு சதரூபை அவர்கள் மூலமாக சிருஷ்டி நடக்கணும்னு படைத்தார். இவ்வாறு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. கதாபி ஒரு நாள் திவ்ய சனகாதயஸ்தே. அந்த திவ்ய சனகாதியர்கள், முனிவர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பிரம்மாவின் 4 மானசீக புத்திரர்களாகிய அவர்கள் என்ன பண்ணாங்க? விகுண்ட லோகம், அதாவது விகுண்ட லோகம்னா காரிய வைகுண்டம். அது என்ன காரிய வைகுண்டம்? இப்போ வைகுண்டம் போவதற்காக இன்னும் ஒரு சரணாகதியோ பக்தி யோகமோ இன்னும் ஆகலை. ஓரளவு யோக பலம் இருக்குது அப்படின்றவர்களுக்கு வைகுண்டம் போல ஒரு லோகம். உதாரணமாக சொல்லணுன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானன்றது திருப்பதி தான். ஆனால் அங்கே போக முடியாதவங்களுக்கு, இப்போ நம்ம ஊர் இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாருமே தான், போக முடியாதவங்களுக்கு அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான பிரான்ச்சானது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதுபோல் வைகுண்டம் வரை போக முடியாதவர்களுக்கு வைகுண்டம் போல் இருப்பது காரிய வைகுண்டம். இங்கே சனத்குமாரர்களுக்கு என்ன ஆகுது? விகுண்ட லோகம். அந்த காரிய வைகுண்ட லோகத்திற்கு போகும் அளவிற்கு யோக பலம் இருக்குது. சீக்கிரமாக போகணுன்றதுக்காக விகுண்ட லோகம் அந்த சனகாதியர்கள் யோக பலம் இருந்தது. அதனால் அங்கு சென்று அடைந்தார்கள். மாருத மந்திரேச குருவாயூரப்பா. இவ்வாறு பிரம்மாவானவர் ஒரு நாள் சனகாதியர்கள் உன்னுடைய இருப்பிடமாகிய காரியோ வைகுண்ட லோகத்தை சென்றடைந்தார்கள். ஸ்லோகம் 2. மனோஜ நைஸ்ரேயச. மிக அழகான நைஸ்ரேயச, அந்த காரிய வைகுண்டத்தில் உள்ள நைஸ்ரேயச என்ற பெயரையுடைய காணநாந்தை, காண தோட்டத்தில், அந்த தோட்டத்தில் அநேக வாப்பி, வாப்பின பொய்கை, அநேக வாப்பி, பல பல நிறைய பொய்கைகளும், மணி மந்திரைச்ச நவரத்னங்களும் நிறைந்து இருந்தன. அனோபமம். வைகுண்டம் போலவே இருக்கின்ற இந்த காரிய வைகுண்டத்திலும் எதனோடும் ஒப்பிட முடியாத, அனோபமம்னா ஒப்பிட முடியாத, தம்பவத்தோ உன்னுடைய இருப்பிடம், நிகேதம் எதனோடும் ஒப்பிட முடியாத உன்னிடத்தில் முனீஸ்வரா பிராபுர. அந்த சனத்குமாரர்கள் வந்து அடைகிறார்கள். எப்படி? அதீத கட்சியா, அதை அதாவது சுற்றியிருந்த நிறைய மதில்களை கடந்து, அதாவது நைஸ்ரேயசம் என்ற பெயருடைய பொய்கைகளும் இரத்தினங்களும் நிறைந்த எதனோடும் ஒப்பிட முடியாத உன்னுடைய இருப்பிடத்திற்கு சனகாதியர்கள் மதில்களை கடந்து வந்தார்கள். ஸ்லோகம் 3. பவத் தித்ருஷூன். பவத் உன்னுடைய, தித்ருஷூன் தரிசனம் பெற விரும்பி, பவனம் உன்னுடைய அந்த வைகுண்டத்திற்குள், திதிக்ஷூன் நுழைய விரும்பினார்கள். துவா ஸ்தௌ அந்த வாயிலில், வாயில் காப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஜெயஸ்தான் விஜயோப்பிய, அந்த ஜெயன் விஜயன் என்ற இருவர் யருந்தான் தடுத்து நிறுத்தினார்கள். தேஷாஞ்ச சித்தே
இதனால் அந்த சனகாதியர்கள் மனதில் பதமாப கோபம் ஏற்பட்டது. சர்வம் பவத் பிரேரணையைவ பூமன், மிக பெரியவனே இவை எல்லாமே பகவான் உன்னுடைய எண்ணத்தினாலே நடைபெற்றது. இந்த இடத்துல நம்ம ஒன்று நினைக்கலாம், இது காரிய வைகுண்டத்தில் இருக்கிறாங்கன்னா பகவானுடைய கைங்கரியங்கள் செய்யக்கூடிய அந்த ஜெய விஜயன் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு இப்படி தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருமா? அல்லது சனத்குமாரர்கள் மனசில் கோபம் வருமா? பெரிய ரிஷின்னு சொல்கிறோம், காரிய வைகுண்டத்துக்கு போகிற அளவுக்கு யோக பலம் இருக்கிறாங்க, அவங்க மனசில் கோபம் வருமா? இப்படி அவங்க தடுக்கிறாங்கன்ற அந்த தீய எண்ணம் வருமா? இதில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், இது ஒரிஜினல் வைகுண்டம் இல்லை, இது காரிய வைகுண்டம். ஒரிஜினல் வைகுண்டத்தில் இருக்கிற ஒரு ஜீவாத்மாவிற்கு ஞானம்ன்றது மொத்தமாக விரிவடைந்து விடும். அதனால் அங்கே போனவங்க இது போல் ஒரு தப்பு பண்ணுறது, சாபம் வாங்கிட்டு பிரிந்து வர்றது, இப்படி இந்த வேலையெல்லாம் ஒரிஜினல் வைகுண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லவே இல்லை. அந்த ஒரிஜினல் வைகுண்டத்தில் அவங்க நிம்மதியாக பகவானுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு அவருடைய குணானுபாவத்தில் மூழ்கி உண்மையான தன்மையை புரிந்து எல்லாம் தெரிஞ்சு செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது காரிய வைகுண்டம், அதனால் தப்பு செய்து விட்டார்கள். முன்னமே ஒரு தடவை மகாலட்சுமி தாயார் இந்த ஜெயன் விஜயன் இவங்கக்கிட்ட ஒரு கைங்கரியம் செய்ய சொல்லி சொன்னாங்க, அதை அவங்க செய்யலை. மகாலட்சுமி அம்மா அல்லவா, சரி நம்ம குழந்தைங்க தானேன்னு மன்னிச்சு விட்டுட்டா. பெருமாள் பார்த்தார், அவர்கள் செய்த தவறுக்கு சாபம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிற ஆச்சாரியர்களும் இருக்காங்க. விஷயம் என்னென்னா, எல்லாம் பகவானின் சங்கல்பம், பகவானின் லீலை. பகவானுடைய தொண்டர்களுக்கு அபச்சாரம் செய்யும் உரிமை நமக்கு இல்லை, அடியாருக்கு அடியாராகத்தான் நாம் இருக்கணும். இந்த விஷயம் உலகத்திற்கு புரிவதற்காக ஜெய விஜயன் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார். இதை பார்த்து அடியார்களுக்கு கைகூப்பி மரியாதை செய்வார்கள் அப்படின்றதுக்கோசந்தான் கடைசி வரியை பாருங்கள், சர்வத் பவத் பிரேரணையைவ பூமன், மிக பெரியவனே இவை எல்லாமே பகவானாகிய உன்னுடைய எண்ணத்தாலே தூண்டுதலாலே நடைபெற்றது என்று பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 4. வைகுண்ட லோக, இந்த வைகுண்ட லோகத்திற்கே அனுச்சிதம், உச்சிதமில்லாத பிரேஷ்டோ, உச்சிதமில்லாத செயலை செய்கிறீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? சனத்குமாரர்கள் ஜெய விஜயர்களிடம் சொல்கிறார்கள். இப்படி பக்தர்களை தடுக்கக்கூடிய உசிதமற்ற இந்த செயலை செய்கிறீர்கள். கஷ்டௌ யுவாம், நீங்கள் மிகவும் கொடுமையானவர்கள், அசுர சுபாவம் உடையவர்கள், பக்த ஸ்வபாவமானது உங்களிடம் இல்லை. தைத்திய கதிம்பஜேதம், அதனால் அசுரகதியை அடைவீர்கள். இதி பிரசப்தவ், இவ்வாறு அவர்கள் சாபம் கொடுக்க, பவதாஸ்ரீ தௌத்தவ், குருவாயூரப்பா, உன்னை ஆசிரியித்து இருந்த உன் தொண்டராக இருந்தாலும், உன்னுடைய பக்தர்களாக வாயிற்காப்பாளர்களாக இருந்தாலும் கூட சாபத்தை பெற்றார்கள். அதாவது ஹரிஸ்மிருதிர் நோஸ் விதி நேமதுஸ்தான், நேமதுஸ்தான் விழுந்து வணங்கினார்கள். யாரை? ஜெய விஜயர்கள் சனகாதியர்களை விழுந்து வணங்கினார்கள். ஹரிஸ்மிருதிர், நாங்கள் அசுரர்களாக இருந்தாலும் பிறந்தாலும் இந்த பகவானின் நினைவாகவே நோஸ்விதி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வணங்கினார்கள். அதாவது இந்த சனகாதியர்கள் கோபம் கொண்டு வைகுண்டத்திற்கு உசிதமில்லாத செயலை செய்கிறீர்கள்,
அதனால் நீங்கள் அசுரகதியை அடைவீர்கள் என்று சாபம் கொடுத்தவுடன் ஜெய விஜயர்கள் அவர்கள் காலில் விழுந்து வணங்கி, அசுரர்களாக நாங்கள் பிறந்தாலும் பகவான் ஸ்மிருதி நினைவோடு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். ஸ்லோகம் 5. ததே ததாஜ்ஞாய. மேலே நடந்த விஷயங்களையெல்லாம் அறிந்து கொண்டு, பவான் குருவாயூரப்பா நீ அவாப்தக வெளியே வந்தாய். சகைவ லக்ஷ்மியா எப்படி வெளியே வந்தாய்னா மகாலட்சுமியுடன் பகிரம்பு ஜாச்ச வெளியே வந்தாய். தாமரை கண்ணனாகிய நீ மகாலட்சுமியோடு வெளியில் வந்தாய். அப்போ பெருமாளே முன்னாடியே வந்திருக்கலாமே, சாபமே இருக்காதில்லையா? பகவானுடைய லீலை. அடியார்களிடம் அபச்சாரம் செய்தால் இந்த நிலையானது வரும் என்பது உலகில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகின் படைப்பு தொழிலாகிய அந்த காலத்திலேயே பகவான் செய்த லீலை. அதனால் அதுக்கப்புறம் ககேஸ்வர அம்ச பறவைகளின் தலைவனாகிய ககேஸ்வர கருடனின் சாரு பாகுகு தோள்களில் உன்னுடைய அழகிய கைகளை வைத்துக்கொண்டு ஆனந்த யம்ஸ்தாம் ஆனந்தத்தை ஏற்படுத்தினாய். எப்படி? அபிராம மூர்த்தியாக இப்படி அழகிய திருமேனி தரிசனத்தை சனத்குமார்களுக்கு வழங்கி அவர்களை மகிழ்வித்தாய். என்ன சொல்ல வர்றாருன்னா, தாமரை கண்ணனான நீ மகாலட்சுமி ஒருபுறம், மறுபுறம் கருடனுடைய தோளிலே அழகாக கைகளை வைத்துக்கொண்டு சனத்குமாரர்களுக்கு உன்னுடைய அழகான திருமேனியை காட்டி மகிழ்விப்பதற்காக நீயே வெளியில் வந்து விட்டாய் என கூறுகிறார் பட்டத்ரி. ஸ்லோகம் 6. பிரசாத்திய கீர்பிகி உன்னுடைய வார்த்தைகளாலே பிரசாத்திய அருள் புரிந்தாய். யாருக்கு? ஸ்துவத்தக உன்னை ஸ்துதி செய்த முனீந்திரான் சனத்குமாரர்களுக்கு. அதாவது பகவான் வெளியில் வந்ததும் தாயாரோடு கருடன் பெருமாளை அப்படி பார்த்ததும் அவர்களை விழுந்து வணங்கினார்கள் சனத்குமாரர்கள். அதோடு ஸ்துதி பாட ஆரம்பித்து விட்டார்கள். பகவானுடைய திவ்ய ரூபம் எப்படின்னா, அவனை பார்த்து சேவிப்பதற்கு முன்பே வாயானது பாட ஆரம்பிச்சிடுமா. ரொம்ப வேகமாக ட்ராவல் செய்கிறது எதுன்னு கேட்டால் மனசுன்னுவோம். ஆனால் அந்த மனசை விட வேகமாக பயணம் செய்கிறது எதுன்னா பெருமானுடைய அழகு பயணிச்சிடுமா. அந்த அழகை பார்த்ததுமே பாட ஆரம்பிச்சிடுவோம்மா. அப்புறம்தான் அழகை நம்ம சிந்திப்போம்மா. ஆண்டாள் கூட வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் ஸ்துவதோ முனீந்திரான் உன்னை ஸ்துதி பாடத் தொடங்கினார்கள். உன் வார்த்தையில் அருள் புரிந்தாய். அனன்யநாதா வேறு புகழிடமில்லாமல் வாயில் காப்பாளர்களாக நின்ற ஜெய விஜயர்கள் சாபம் பெற்று வேறு புகழிடமில்லாமல் வதபாஷ்ய தௌதௌ அந்த வாயில் காப்பாளர்கள் நின்று கொண்டிருக்க சம்பிரம்ப யோகேன என்னுடன் நீங்கள் போரிடுவீர்கள். பவை ஸ்ரீ பிர்ஹி எப்படி போர் புரிவீர்கள்? ஸ்ரீன்னு 3 பிறவிகள். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு, அடுத்து ராவணன் கும்பகர்ணனா, அடுத்து சிசுபாலன் தந்தவத்தன், இப்படி 3 பிறவிகள் அடைந்து சம்பிரம்ப யோகேன என்னோடு போரிட்டு பிர்மாம் என்னை உபேதம் வந்து அடைவீர்கள். இத்யாக தக்ருபம் யகாதி என்று கருணையோடு அவர்களுக்கு வார்த்தைகளை கூறினாய். குருவாயூரப்பா, உன் வார்த்தைகளால் உன்னை ஸ்துதி செய்த அந்த சனத்குமாரர்களுக்கு அருள் புரிந்தாய். பின் வேறு புகழிடம் இல்லாமல் நின்ற ஜெய விஜயர்களை பார்த்து
வேஷத்தால் என்னை எதிர்த்து 3 பிறவிகள் எடுத்து அது முடிந்து என்னை வந்து அடைவீர்கள் என கருணையோடு அவர்களுக்கு கூறினீர்கள் என்று பட்டத்திரி தெரிவிக்கிறார். ஸ்லோகம் 7. த்வதீய பிருத்யா, உன்னுடைய பணியாளர்கள் ஜெயன் விஜயன் வத, அதன் பிறகு கஷ்யபாஸ்தவ், கஷ்யபருடைய மகன்களாக சுராரி வீரோ, வீரோ அதாவது சுராரின்னா தேவர்கள், தேவர்களின் எதிரிகளாக வீரோ எதிரிகளாக அசுரர்களாக உதித்தவ் பிறந்தார்கள். திதௌ துவௌ, அதாவது அந்த கஷ்யபர் மனைவியான திதியின் வயிற்றில், திதௌ வயிற்றில், துவௌ இருவரும் அசுரர்களாக பிறந்தார்கள் என. ஏன் அசுரர்களாக அவள் வயிற்றில் பிறந்தார்கள் என்றால், சந்தியா சமுத்பாதன, அதாவது சந்தியா காலத்தில் அவர்கள் உருவான காரணத்தினால் அவர்கள் அசுரர்களாக பிறந்தார்கள். கஷ்ட சேஷ்டோ, மிகவும் துர்நடத்தையோடு, யமோச்ச உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார்கள். யமாவிவான்யோ, ஏற்கனவே ஒரு யமன் இருந்தாலும் மேலும் 2 யமன்கள் வந்தது போல எல்லா பக்கமும் சுற்றி திரிந்தார்கள். பொருள் என்னென்ன, கஷ்யபர் தீதியின் மகன்களாக சந்தியா காலத்திலே தோன்றியதாலே துர்நடத்தை உடையவர்களாக விளங்கினார்கள் என பட்டத்திரி நமக்கு தெரிவிக்கிறார். 8வது ஸ்லோகம். ஹிரண்ய பூர்வ கசிபுகு, பூர்வண்ண முதலாவதாக. ஹிரண்ய கசிபு, ஜெயன் என்பவன் ஹிரண்ய கசிபுவாகவும் கிளைக்க இளையவனாக. அதுக்கப்புறம் பரோ ஹிரண்யாச்ச, பரோ அந்த ஹிரண்யாட்சனாக, விஜயன் ஹிரண்யாட்சனாகவும், இதி பிரதீத ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிபு என அழைக்கப்பட்டார்கள். உபௌ இருவரும் சேர்ந்து, பவன்னாத்தம் உன்னுடைய இந்த உலகத்தை, அசேஷ லோகம் எல்லா உலகத்தையும், ருஷான்யருந்தாம் மிகவும் துன்புறுத்தினார்கள். நிஜ வாசனாந்தோ, நிஜவாசனா அந்தோ அப்படின்னா குருடர்களாகி, அவர்கள் கெட்ட செயல்களை செய்து செய்து குருடர்களாக ஆகி அதே போன்ற தீய செயல்களையே செய்து கொண்டு இருந்தார்கள். இதனுடைய பொருள் என்னென்னா, ஹிரண்ய கசிபு ஹிரண்யாட்சன் இருவரும் உன் சொத்தான உலகை கோபத்தோடு துன்புறுத்தினர். அவர்களின் கெட்ட செயல்களின் பழக்கத்தால் மீண்டும் மீண்டும் செய்து குருடர்களாகவே ஆகிவிட்டார்கள் என பட்டத்திரி தெரிவிக்கின்றார். 9வது ஸ்லோகம். தயோஹோ, அவர் இருவருக்குள்ளே ஒருவனாகிய ஹிரண்யாட்சன் மகாசுரேந்திரோ, அவன் அசுரர்களில் மிகப்பெரிய அசுரர்களுடைய தலைவனாக இருந்தான். அவன் ரணாய தாவத், தாவத்துன்னு சண்டை போட தகுந்த ஆளை தேடிக்கொண்டு இருந்தான். அனவாப்த வைரி, வைரி அதற்கான தகுந்த எதிரியை காணாமல் சுற்றி அலைந்தான். அதனால் என்ன பண்ணான்னா, யாராவது எதிரி நம்மை தேடி வரணும், நம்மை தேடி எதிரி கிடைக்கல, எதிரி நம்மை தேடி வரவழைக்கணும்னு அதுக்கு என்ன பண்ணான்னா, பவத் பிரியாம் ஷ்மாம், குருவாயூரப்பா உன்னுடைய பிரியமான மனைவியாகிய ஷ்மாம்ன பூமாதேவியை பிடித்து சலிலே நிமஜ்ஜ, சலிலே நீரில், நிமஜ்ஜ மூழ்கடித்தான். நிலப்பரப்பை பூமியில் சச்சார கர்வாத், அவ்வாறு மூழ்கடித்துவிட்டு கர்வத்தோடு வினத்தன் கதாவான், வினத்தன் கோரமான ஒளியை எழுப்பிக்கொண்டு, கதாவான் கையில் கதையை வைத்துக்கொண்டு, சச்சார எல்லா இடமும் சஞ்சரித்து திரிந்து வந்தான். இதன் பொருள் என்னென்ன, ஹிரண்யாட்சன் என்கின்ற பெரிய அசுரத் தலைவன் சண்டைக்கு ஆள் கிடைப்பானான்னு தேடி யாரும் கிடைக்காததால்
எதிரி என்னை தேடி வர வேண்டும்னு குருவாயூரப்பா உனக்கு பிடித்தமான பூமி தேவியை தண்ணீருக்குள் மூழ்கடித்து கதையோடு கர்வத்தோடு சஞ்சரித்து வந்தான். 10வது ஸ்லோகம். ததோ ஜலேஷாத். ததோ அதன்பின் ஜலேஷாத் நீரின் தலைவன் வருணன் மூலமாக சத்ருஷம் அதாவது அவனுக்கு நிகரான பவந்தம் எதிரி நிஷம்ய யாருன்னு கேட்டு தெரிந்து கொண்டு, அதாவது வருணன் ஹிரண்யாட்சனிடம் சொல்கிறான், உனக்கு நிகரான எதிரி அந்த பகவான் என சொல்ல கேட்டு பப்ராம கவேஷ்யம் ஸ்வாம் கவேஷ்யம் உன்னை தேடிக்கொண்டு அவன் பப்ராம சுற்றி திரிந்தான். அந்த ஹிரண்யாட்சன் பக்தைக திருஷ்யக அதாவது பக்தர்களுக்கு மட்டுமே காட்சியளிக்கக்கூடியவனே பகவானே. கிருபானி தேத்வம் கருணை நிறைந்தவனாகிய நீ அவனுக்கு காட்சி தரவில்லை. தேடி அலைந்து கொண்டு இருந்தான். நிருந்தி ரோகான் மருதாலை ஏச. குருவாயூரப்பா, என்னுடைய நோயை நிருந்தி தீர்க்க வேண்டும் என பட்டத்திலே முடிக்கிறார். பொருள் என்னென்ன, வருணன் உனக்கு நிகரான எதிரி பகவான்தான் என்று ஹிரண்யாட்சனிடம் சொல்ல கேட்டு அவன் தேடிக்கொண்டு அலைந்தான். பக்தர்களுக்கு மட்டுமே காட்சி தரும் பகவானே, அவனுடைய கண்களுக்கு நீ தென்படவில்லை. அக்கருணை கடலாகிய நீ என் நோயை தீர்த்து என்னை காப்பாற்றி அருள வேண்டும் என பட்டத்திலே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.